மீரா, நல்லா இருக்கியாடா? நான் வர்றேன். மூஞ்சிக்கு நேரா கதவை சாத்திட்டு போற நீயே. நல்லா இருக்கியாடா? மீராக்கு தெரிஞ்சா கோச்சுப்பால. அதனாலதான். உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. என்ன மன்னிச்சிரு மாறா. சரி சரி, அழுகாத விடு. நான் அப்படியே அனுப்புனது மனசே தாங்கல மாறா. மன்னிச்சிடா என்ன. சரி சரி, அழாத விடு. உன்னை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எத்தனை வருஷம் ஆச்சுடா உன்னை இப்படி பார்த்து. மனசுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஜெயிலில் இருக்கிறப்போ யாருக்கும் தெரியாம தான் வந்து பார்த்துட்டு போனேன். இப்போவும் யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கு. இது மாறாதுல்ல. என்ன என்னடா பண்ண சொல்ற? 7 வருஷம் மீராவோட கஷ்டத்தை பார்த்திருக்க. அவ அவ கோவப்பட்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. பாவண்டா அவ. ஆனா என் மனசுதான் கேட்க மாட்டேங்குது. நான் தூக்கி வளர்த்த புள்ள. நீ தப்பே பண்ணிருந்தாலும் என்னால எப்படியா உன்னை வெறுக்க முடியும்? சரி சரி, அழாத. அப்பா எப்படி இருக்கிறாரு? என்னடா சொல்றது? கண்மணி இறந்ததுல இருந்து அண்ணன் ரூமை விட்டு வெளியில வரதே இல்லை. ஏதோ அது அங்கேயே இருந்துடுச்சு. அப்பப்போ பாப்பா கிட்ட மட்டும் வந்து பேசும். 3 வேளை சாப்பாடு கொடுத்தா 1 வேளை தான் சாப்பிடும். கண்மணி இறந்த துக்கத்துல இருந்தோம், நடந்த கஷ்டங்கள்ல இருந்தோம் அதால வெளியே வரவே முடியல மாறா. ராகவன் அவனைதான் நீயே பார்த்திருப்பியே. கண்மணி இறந்ததை நினைச்சு அவ தன்னைத்தானே அழிச்சுக்கிறான். தனக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறது கூட அவனுக்கு நினைப்புல இல்லடா. அவனால கண்மணி இழப்ப தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் மீரா உன் மேல கோவப்படுற. உன் பேர் எடுத்தாலே அவ எரிச்சல் ஆகுறா. அவ கோவத்துல நியாயம் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். அவ சொல்றபடி கேளு, அதுதான் கரெக்ட். இப்போதைக்கு அவ வாழ்க்கையில் அவளுக்குன்னு இருக்கிற பெரிய உறவுனா அது நீ தான். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி அவளை இழந்துடாத.